ஐயோ போறாங்கண்ணே இதையும் போனே போனே போறாங்கண்ணே ஓடி போறாங்கண்ணே உங்க விடக்கூடாது வாடா வாடா போனே போ ஏய் சீக்கிரம் வாடா என்னடா கண்ணு எங்கே விழுந்துருச்சுங்க எலும்பிடும் கண்ணு தேவையில்லை கதையை எலும்பி வாடா இதுவே என்ன ஃபீல் பண்ண போதும் கிரியா வாண அவங்க போறாங்க வாண ஜெய் இதுதான் நாங்க வர வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ்னா அது அங்க பாரு வா சங்கர் நம்ம சங்கரை கொண்டுட்டாங்க சங்கர் ஏய் இத பாரு போன் ரிங் இருக்கு இது கூட இந்த குரூப்ல தான் இருக்கும் ஜெய் ஜெய் they are coming ஜெய் இவ்வளோ டைம் ஆயும் காணலையே சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சிக்னல் கூட கிடைக்கலையே எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கையை முருகா கேக்குது வா சங்கர் செத்துக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸா நாம தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ்னா நாம உள்ள தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் தப்பான கெஸ்ட் ஹவுஸா சரி அவங்க ஏன் சங்கர் கொலை பண்ணணும் నాకు కూడా అదే డౌట్ అది ನಮ್ಮ కంపెనీ గెస్ట్ హౌస్ இல்லேனா நம்ம కంపెనీ எம்டி வெப்பன் பாக்ஸ் அங்கே ஏன் இருக்கணும் என்னது நம்ம கம்பெனி எம்டி வெப்பன் பாக்ஸ் நீங்க பாத்தியா ஆமா அன்னைக்கு நைட் ரேகா யாரையோ பார்த்தன் பயந்தாலே அப்போ நான் நீரஜும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பேஸ்மெண்ட்ல பார்த்தோம் ஆனா அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தானே பெருசா எடுத்துக்கல அப்படின்னா இங்க நடந்து முடிஞ்ச உள்நாட்டு போருக்கு நம்ம கம்பெனி ஆயுதம் வழங்கியிருக்கு அதுவும் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கா ஏன் இன மக்களுக்கு காரணம் இந்த கம்பெனி நான் இப்ப வெப் பண்ணி இருந்திருக்கேன் முதல்ல ஊருக்கு போறோம்ல இந்த வேலை தூக்கி போடணும் bloody FWF Cool down Jay come on it's not your fault you didn't know anything about it தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் இன மக்களுக்கு நான் ரத்த துரோகம் பண்ணிட்டேன் எத்தனை உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன் என்னால தாய்க்க முடியல பூமிகா என்னால தாய்க்க முடியல come on now let's go for my sake Jay come on let's go பூமிகா வா வா ஏய் நீ அங்க பாருடா யாரா நீங்க ஜெய் Jay keep getting up வா Jay
ஏய், நீ என்ன மாதிரி இருக்க? என்னடா பாக்குற? நானும் நீயும் பார்க்கறது மட்டும் ஒரே மாதிரி இல்ல. நீயும் நானும் ஒரே ரத்தம், ஒரே இனம், தமிழ் இனம். உலகத்திலே முதல் மனித தமிழ் மனிதன் சொல்லுவாங்க. அந்த தமிழ் மனித சொந்த நாட்டிலேயே உடமை இழந்து உலகம் முழுதும் அகதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேய், இது நாள் வரைக்கும் எங்களோட போரிட்டு புறமுதுகு காட்டி போன இந்த நாட்டு அரசாங்கம் இந்த தடவை எப்படி வேண்டாங்க? நீங்க அவங்களுக்கு கொடுத்த அதிநவீன ஆயுதத்தை வச்சு இந்த ரத்த துரோகத்துக்காக உன்னையும் உன் கூட்டாளிகள் மொத்தத்தையும் ஒட்டுமொத்த FW உறுப்பினர் எல்லாரையுமே பழி வாங்கணும் பிளான் பண்ணிட்டோம். முதல்ல மத்த எல்லாரையும் எங்க போராளிங்க அழிச்சிட்டாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது நீயும் இவ்வளவு தான். உங்க கதையை இப்ப முடிக்கிறா. உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எப்படி ஒரு செடிக்கு அதுல பூக்குற பூ சாமிக்கு போதா இல்ல சவத்துக்கு போதான்னு அதுக்கே தெரியாதோ, அதே மாதிரி தான் நாங்க தயாரிக்கிற ஆயுதம் ஒரு நல்லவனை காப்பாத்த போதா இல்ல அழிக்க போதான்னு எங்களுக்கே தெரியாதானே. எங்க கம்பெனி இந்த நாட்டு ராணுவத்துக்கு ஆயுதம் வழங்கிற விஷயம் இப்ப இவ சொல்லித்தான் எனக்கே தெரியும். அது தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? நான் சொல்ற நம்பண்ணா. சாவுக்கு பயந்து நடிக்கிறியாடா? உனக்கே தெரியும் சாவ கண்டு பயப்படுறவல்ல இந்த தமிழ. ஏய், என்ன கோலம் பண்ணடா? சுடனா சுடு. No, please don't shoot him. அதுக்கு முதல் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க. எனக்கு மட்டும் இல்ல, எங்க நாட்டு மக்களுக்கு, ஏன் எங்க நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியாது. எங்க கம்பெனி FWF இந்த நாட்டு ராணுவத்துக்கு ஆயுதம் வழங்கியது. என்னடா சொல்ற? உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஈழத்து மக்களை காப்பாற்ற சொல்லி போராட்டத்தை சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுமே போராடினாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ், அரசியல் தலைவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே போராடினாங்க. என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு. ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். கவர்னர் மாளிகையை நோக்கி போராட்டம் பண்ணியிருக்கிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையில் சென்று சிங்கள தூதரகத்திற்கு போயிருக்கிறோம். அப்படி தொடர்ச்சியாக இலங்கை தமிழர்கள் பிரச்சனை 1983 இன்னைக்கு 2008 வரைக்கும் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கு. இலங்கை தமிழர்கள் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க பழகுறதுக்கும் அவ்வளோ இனிமையானவர்கள். அவங்க அவங்க நாட்டுல வாழ முடியாம மற்ற நாட்டுல எப்படி எல்லாம் வாழ்றாங்க நினைச்சு பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சம உரிமைக்காக போராடினாங்க. அதுக்கு இவங்க ஆயுதத்தை எடுத்தாங்க. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படும் போது நடிகர் சங்கத்திலிருந்து முதல் நடிகராக குரல் கொடுத்தது அன்பு தெய்வம் நடிகர் திலகம் அவர்கள் தான். ஒரு நல்ல முறை இல்லை என்பது உலகறிந்த விஷயம். இந்தியா உணர்ந்த விஷயம். இருந்தாலும் உரிமைகளுக்கு உத்தரவாதம் இல்லாத போது தீவிரவாதம் பிறந்தே தீரும். உடனடி போர் நிறுத்தம் செய்ய வேண்டியது உலக கடமை. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இலங்கையிலே இலங்கை தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்கின்ற போதெல்லாம் நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் உணர்வு பூர்வமாக. இலங்கையில அப்பாவி தமிழர்கள் மேல் நடந்துட்டு இருக்கிற கொடுமைகளையும் அநியாயத்தையும் கடுமையாக கண்டிக்கிறேன். We could call it a genocide in English language. We are watching this happen every day, every single day. If it had happened anywhere else in the world, the Americans would have come in, the Russians would have come in, the Europeans would have come in. உலக நாடுகள் கேட்டிருக்கும், கேள்விகள் கேட்டிருக்கும்.
வேண்டும். ஆனால் இங்கு கேட்கவில்லை. காரணம் இது தமிழருக்கும் ஏதோ பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் மட்டும் இதற்கு குரல் வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். இன்று அனைவரும் விழித்தெழுந்து விட்டார்கள். ஈழத்தில் நடப்பது என்னவென்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. காலம் கனிந்து வருகிறது. ஆகவே பிரிவினை இல்லாமல் நமக்குள் ஒற்றுமையாக செயல்பட்டால் ஈழத் தமிழர்கள் வாழ்வில் மலரும். அவர்கள் மகிழ்ச்சி விடுவார்கள். We should return to the island nation. We all wish that Sri Lanka becomes very peaceful and our brothers live peacefully and will fight till the very end for solidarity. இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் 18 பேர் தீக்குளிச்சு உயிர் தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கா உங்களை காப்பது சொல்லி நீ நினைக்கிற மாதிரி நாங்களா சும்மா இருக்கிறல புரிஞ்சுக்க. உனக்கு நீந்த தெரியுமா? உனக்கு நீந்த தெரியுமா? சரி, நீங்க எப்படி போனீங்கண்டா அங்க ஏதாவது ஒரு நேவி கப்பல் வரும். அவங்க உங்க நாட்டை விட்டுருவான். ஓகே, போங்க. சரி தங்கச்சி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா?